நேம் ஆஸ்ட்ராலஜிக்கும் நியூமராலஜிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்? பேரை நீங்க மாத்திடலாம், ஆனா ஸ்டார்டிங் லெட்டர் நீங்க மாத்திடலாம், எழுத்துக்களை கூட நீங்க மாத்திடலாம், ஆனா ஒரு பேருக்கான அர்த்தத்தை உங்களால பொது பலன் அந்த ஜோதிடர் எழுதிட்டே வரான்னு வச்சுக்கோங்க. கல்வி இப்படி இருக்கு, திருமணம் இப்படி இருக்கு, இந்த மாதிரி இந்த டைம்ல இதெல்லாம் நடக்கும், சும்மா ஜென்ரலா அவர் எழுதுறாரு. சப்போஸ் ஒருவேளை அந்த குழந்தை அசம்பாவிதமாக ஒரு 6 வயசுலயோ 7 வயசுலயோ 8 வயசுலயோ தவறிடுச்சுன்னு வச்சுங்க, பெத்தவங்க என்ன பண்ணுவாங்க? பிறந்த உடனே நீங்க பார்க்கல, ஓகே, அட்லீஸ்ட் 1 வயசு குழந்தைக்கு பார்க்கலாம்ல. நம்ம வடிவேல் சொல்லுவார்ல, சொல்லு நீ தான் தைரியமான சொல்லு, அந்த மாதிரி. ட்ரெண்ட்பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டரான மிஸ்டர் விஷால் அவர்கள் கூட தான். வணக்கம் சார். சார், இந்த நேம் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது என்ன சார்? இந்த நேம் ஆஸ்ட்ராலஜிக்கும் நியூமராலஜிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்? இல்ல, நியூமராலஜி அப்படின்றது யூஸ்வலா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். நம்ம இதுல எப்படி நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா, எல்லா சப்ஜெக்டையும் நம்ம டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜினுடைய பார்வையில நம்ம எப்படி பார்க்கறோம் அப்படின்றது மட்டும் தான் நம்ம கனெக்ட் பண்றோம். நியூமராலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரூல் தான். நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றது ஸ்டார்டிங் லெட்டர். இப்போ ப்ரொஃபஷனலா நியூமராலஜி பார்க்குறவங்க அந்த பேருனுடைய கூட்டெழுத்து, அப்புறம் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்னுடைய டோட்டல் என்ன, அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் ஒரு கால்குலேஷன் அதுல ஒரு இதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றது எப்படின்னா, அவங்களுடைய ஸ்டார்டிங் லெட்டர்னு ஒன்று இருக்கு. அது அவங்களுடைய ஜாதகத்துல என்ன கர்மா இருக்குதோ அது சம்பந்தப்பட்ட தொடர்பான எழுத்தாக இருக்கக்கூடாது. அது இல்லாத ஸ்டார்டிங் லெட்டர் இல்லாத எதை அவங்களுக்கு சூட் ஆகுமோ அதை நம்ம மீன் பண்றோம். நம்ம லெட்டர்ஸையும் கொடுத்துருவோம், பேரையும் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். நம்ம கிட்ட நியூமராலஜி கேட்டு வரவங்க, கன்சல்டேஷன் வரவங்க நம்ம ஒரு 2-3 பேர் சஜஸ்ட் பண்றோம் இல்லையா, அந்த பேர்ல ஒருவேளை அவங்களுக்கு இஷ்டம் இல்லை, அவங்களுக்கு ஆர்வம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க ஃபேஷனா ஏதாவது பேர் வச்சுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா கூடவே நம்ம ஒரு ஆடியோ மெசேஜ் கொடுத்துருவோம். என்னன்னா, உங்களுக்கு ஒருவேளை அந்த பேர்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நாங்க சில ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த லெட்டர்ல ஆரம்பிக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷன்ஸோட தான் நம்ம கொடுக்குறோம். இது இல்லாம நியூமராலஜில நம்மளோட ரிசர்ச்ல நமக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, பேரை நீங்க மாத்திடலாம், ஆனா ஸ்டார்டிங் லெட்டர் நீங்க மாத்திடலாம், எழுத்துக்களை கூட நீங்க மாத்திடலாம், ஆனா ஒரு பேருக்கான அர்த்தத்தை உங்களால மாற்ற முடியாது. புரியுங்களா? சரஸ்வதினா சரஸ்வதி தான். ஆமா, நீங்க அது எஸ் ஹெச்சா மாத்துறதுனாலயோ அந்த மாதிரி சில மாற்றங்கள் கொண்டு வர்றதுனாலயோ நீங்க அதை மாற்றவே முடியாது. கரெக்ட் தானுங்களே? அதே மாதிரி அந்த பேருக்கு என்ன அர்த்தம் இருக்குதோ அந்த அர்த்தம் என்ன கர்மால வருதோ அதனோட ரெஜிஸ்ட்ரி அந்த பரம்பரையில இருந்தே தீரும். இப்போ ஆணும் பெண்ணும் கலந்த மாதிரி பேர்லாம் வைக்கிறாங்கல்ல, நவநீத கிருஷ்ணன், ஓகேங்களா, லலிதா ஸ்ரீனிவாசன், உமா மகேஸ்வரன், அந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க. அப்போ இந்த ஆணுக்கும் அது ஒரு பெண் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆண் பேர் கலந்த மாதிரி இருக்கும் பேர். அதே மாதிரி ஒரு ஆண் இருக்கும், பெண்ணோட பேர் கலந்த மாதிரி இருக்கும் அவருடைய பேர். இப்போ யாருக்கெல்லாம் இந்த ஆணும் பெண்ணும் கலந்த மாதிரி பேர் இருக்குதோ அதே மாதிரி ஓவியான்ற பேரு ரைட்டிங், இலக்கியான்ற பேரு எழுத்து, ஓகேங்களா, காவியான்ற பேரு அது காவியம் எழுத்து. ஸோ இப்போ அந்த எழுத்து சம்பந்தப்பட்ட பேரு, பொயட்ரி சம்பந்தப்பட்ட பேரு, ஓவியம் வரையறது சம்பந்தப்பட்டது, இதெல்லாமே உங்களுக்கு பென்னு பென்சில் அந்த பெயிண்ட் அதுக்கான விஷயங்கள் தேவை. ஸோ இது எல்லாமே தீட்டுறது இல்லையா? இந்த மாதிரி எழுத்து சம்பந்தப்பட்ட பேரு, இலக்கியம் சம்பந்தப்பட்ட பேரு, மொழி சம்பந்தப்பட்ட பேரு, ஆணும் பெண்ணும் கலந்த பேரு, இதெல்லாம் ஒரு குடும்பத்துல இருக்குது அப்படின்னா அந்த பரம்பரையில ரோகிணி நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க கேட்ட டிஎன்ஏ கனெக்டிவிட்டி புதன் கர்மாக்கான கனெக்டிவிட்டி. ஸோ அப்ப அந்த பரம்பரை புதன் கர்மாவை கொண்ட குடும்பம், ஓகேங்களா. அப்போ புதன் கர்மா, புதன் சம்பந்தப்பட்ட நல்லதும் புதன் சம்பந்தப்பட்ட கெட்டதும் பண்ணி அடுத்தடுத்து அடுத்தடுத்து குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த வம்சத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் என்னன்னா, புதன் சம்பந்தப்பட்ட நல்லது, புதன் சம்பந்தப்பட்ட கெட்டது. ஏன்னா கர்மால புண்ணியமும் இருக்குது, பாவமும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ நல்லது கிட்டது ரெண்டையும் கலந்தா பண்ணியிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபேமிலி இப்ப எந்த குடும்பத்துல இந்த ரோகிணி, உத்திரம், பூராடம் இந்த நட்சத்திரம் இருக்குதோ அந்த ஃபேமிலியில பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமாக வேற ஜாதி, வேற மதம், வேற மொழி, வேற இனம், அந்த மாதிரி சீர்திருத்த திருமணங்கள் நிறைய நடந்திருக்கும். கலப்பு திருமணம் நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலா கலப்புன்றது கரெக்டான வார்த்தை கிடையாது, அதனால சீர்திருத்த திருமணம் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். வேற கம்யூனிட்டியில கல்யாணம் பண்றது, வேற லாங்குவேஜ், தமிழா இருந்து மலையாளி கல்யாணம் பண்றது, தமிழா இருந்து தெலுங்கு கல்யாணம் பண்றது, அந்த மாதிரி வேற லாங்குவேஜ், வேற ரேஸ், வேற நாட்டுக்காரங்களை கல்யாணம் பண்றது, அந்த மாதிரி நம்மளுடைய இனக்குழுவை விட்டு வெளியில பெண் கொடுக்கறது, பெண் எடுக்கிறது, பையன் கொடுக்கறது, பையன் எடுக்கிறது. ஸோ அப்புறம் அந்த மாதிரியான நிகழ்வுக்கான கிளஸ்டர் இந்த ஃபேமிலி. ரோகிணி நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். அதே மாதிரி பரம்பரையா ஜெனட்டிக்கலா தோல் சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு கொண்ட ஃபேமிலி, ஓகேங்களா. ஸ்கின் ரிலேட்டட், நர்வஸ் சிஸ்டம் ரிலேட்டட் ஹெல்த் இஷ்யூ. நர்வஸ் சிஸ்டம்னா உங்களுக்கு ஃபிட்ஸ் வந்தாலும் நர்வ்ஸ் ப்ராப்ளம் தான், பேரலிட்டிக்கல் அட்டாக் வந்தாலும் நர்வ்ஸ் தான், ஸ்ட்ரோக் வந்தாலும் நர்வ்ஸ் தான். பக்கம் ஒரு பக்கம் மட்டும் பேரலிட்டிஸ், ஒரு பக்கம் மட்டும் எடுத்துக்கிச்சிங்கனாலும் உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தான். இதெல்லாம் அவங்களோட ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வருது, அந்த ஜாதகம் கரெக்டான நமக்கு தெரியணும்ல.
அந்த பர்த் டைம் கரெக்டாக நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக நம்ம ஜெனட்டிக்கலாக இந்த சம்பவங்கள்லாம் குடும்பத்தில் நடந்திருக்கா, இந்த பரம்பரையில் நடந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம செக் பண்றோம். ஓகே சார். அந்த மாதிரி பேரை வச்சு நீங்க செக் பண்ணலாம். ஆண் பேரு பெண் பேரு கலந்து இருக்குது அப்படின்னாலே அந்த குடும்பத்துல புதன் சம்பந்தப்பட்ட கர்ம பதிவு இருக்குதுன்னு அர்த்தம். ரோகிணி, உத்திரம், பூராட நட்சத்திரம் இந்த பரம்பரையில இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்புறம் இன்னொன்று என்ன சார், இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ அவரோட பேரை மாற்றி வேற பேர் வைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது, இப்போ அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு வச்சிருக்க பேர் வந்து அவருக்கு சரியான பேர் கிடையாது, இல்லை ஏதோ ஒரு தோஷம் இருக்கு அதனால வச்சுக்கலாம். இப்போ அவர் அதனால இன்னொரு பேர் மாற்றணும், எனக்கு அந்த பேருனால பிரச்சனை, ஸோ அந்த பேரை மாற்றணும் அப்படின்னு அவங்களுக்குலாம் என்ன சார் சொல்லுவீங்க? 7 வயசுக்குள்ள பேரை மாத்திக்கணும். ஆனா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சினிமாக்கு வரவங்க கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பேரா இருக்கும், சினிமா துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் பேரை மாத்திக்குவாங்க. சினிமா துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வச்சதெல்லாம் புனை பேர் தானே, அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட்ல இருக்கிற பேர் கிடையாது. ஓகே ஓகே. ரெண்டாவது அவங்க லீகலா சைன் பண்ணும்போது அந்த பேரை வச்சு சைன் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட்ல என்ன பேர் இருக்குதோ அது மாத்தாத பட்சத்துல அந்த பேரை வச்சு அவங்க சைன் பண்ணுவாங்க. ரசிகர்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஆட்டோகிராஃப் போடுறது வேற, அவங்களுடைய லீகல் டாக்குமெண்ட்ல அவங்க சைன் பண்றதுன்றது வேற. லீகல் டாக்குமெண்ட்ல வந்து புனை பேரை வச்சு நீங்க சைன் பண்ண முடியாது. கரெக்ட் தானே? யாரா இருந்தாலும் சொல்றேன், அது சினிமா ஆட்களா இருந்தாலும் சரி, பிசினஸ் பீப்புளா இருந்தாலும் சரி, பொலிட்டீஷியனா இருந்தாலும் சரி, இன்னைக்கு லைம் லைட்ல இருக்கக்கூடியவங்க பல பேருக்கு அவங்களுடைய இயற்பெயர் கிடையாது. ஓகேங்களா? பேர் மாத்தியா வச்சுக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பேர்ல அவங்க வந்து அவங்களுடைய அத்தாரிட்டிக்கு அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அது எந்த அளவுக்கு விவரம்னா அந்த பேர் வெறும் புனை பெயரா தான் இருக்கும். அவங்களோட ஒரிஜினல் பேர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஓகேங்க, தெரியாம பார்த்துப்பாங்க. அப்படியே தெரிஞ்சாலும் அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படாது. இப்போ சிலவர் உங்ககிட்ட வரும்போது பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, அவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட எழுத்துல வேணும் எனக்கு, இல்ல குறிப்பிட்ட மீனிங் இருக்க ஒரு பேர் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு வந்து அனுமதி கிடையாது, அந்த எழுத்துக்கோ இல்ல அவங்க கேட்கிற அந்த பேருக்கோ அவங்களுக்கு அனுமதி இல்ல. பிரச்சனை கிடையாது. ஸ்டார்டிங் லெட்டர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்க கேட்கிற ஸ்டார்டிங் லெட்டர் வந்து அவங்க ஜாத்துக்கு செட் ஆகாதுன்னா செட் ஆகாதுன்னு சொல்லிடுவோம். ஓகே. இப்போ வந்து ஒரு கரண்ட் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க ஒரு விஷயம் கேட்கறேன் சார், கொஞ்சம் சில்லியா தான் இருக்கும். வாகனங்களுக்கு பேர் வைக்கிறாங்க சார், வாகனங்களுக்கு இல்ல ஏதாவது உயிரில்லா பொருட்களுக்கு பேர் வச்சு கூப்பிடுறது, பேர் வச்சு பண்றது, இதுல ஏதாவது இது இருக்கா சார்? இந்த பேர் வைக்கிறதுனால, உயிரில்லா பொருளுக்கு பேர் வைக்கிறதுனால அதனால நமக்கு ஏதாவது பாதிப்பு உண்டா? அது அவங்களோட எமோஷனல் பாண்டிங்கை வளர்த்துக்கிறதுக்காக அவங்க பேர் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? மற்றபடி அதுக்கும் உங்களுக்கு வந்து நியூமராலஜிக்கும் பெரிய தொடர்பு இருக்கான, பெரிய தொடர்புலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஆனா என்னன்னா அது அவங்களுடைய கர்மாவோட சம்மந்தப்பட்டிருக்கும். அதாவது யார் பேர் வைக்கிறாங்களோ அவங்களுடைய கர்மாவோட சம்மந்தப்பட்டிருக்கும். இப்ப பெட் நேம்ஸ் வைக்கிறவங்க கூட அது வாகனமா இருக்கலாம், நாய்க்குட்டியா இருக்கலாம், பூனைக்குட்டியா இருக்கலாம், எல்லாருமே ஒரே மாதிரியான பேர் வைக்கிறது இல்ல. அதுதான் சொல்றேன், அது வந்து அவங்களோட கர்மாவோட சம்மந்தப்பட்டதா இருக்கும். அதனால பிளஸோ மைனஸோ பெருசா கிடையாது. ஓகே. இப்போ உங்ககிட்ட பேர் வைக்க வரணும்னா, ஃபர்ஸ்ட் பேர் வைக்க வரணும்னா நீங்க சொன்ன மாதிரி எந்த டைமுக்குள்ள வரணும்னு இருக்கா சார்? அதான் சொல்றேனே, ஒரு குழந்தைக்கு நீங்க வந்து பேர் வைக்கணும் அப்படின்னாலும் அல்லது வச்ச பேரை நீங்க மாத்தணும்னாலும் 7 வயசுக்குள்ள வரணும். ஓகே சார். பேர் வைக்கிறது ஒண்ணு 7 வயசு வரைக்கும் வைக்காம இருக்க போறது கிடையாது. ஓகேங்களா? பேர் வைக்கிறதுக்கு பிறந்தது வந்து ஒரு 48 நாள் கழிச்சு வந்தா போதும். இல்ல 48 நாளுக்குள்ள வரணும்னா சும்மா அந்த பேருக்காக மட்டும் ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி, ஏன்னா நான் பிறந்த குழந்தைக்கு 48 நாள் வரைக்கும் ஜாதகம் பார்க்க கூடாதுன்றது புது ரூல். அது ஏன் அந்த ரூல் உருவாச்சு அப்படின்னா, அந்த 48 நாள் டியூரேஷன் இருக்கு இல்லையா, ஆக்சுவலா 48ன்றது சும்மா சித்த மருத்துவ கணக்கு கிடையாது. நம்மளோட அந்த 27 நட்சத்திரங்கள், 12 ராசி, 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா, மொத்தமா கூட்டினீங்கன்னா 48 வரும். அதான் ஒரு மண்டலம். 27 பிளஸ் 9 உங்களுக்கு வந்து 36 பிளஸ் 12 48. ஓகேங்களா? அது என்ன கணக்கு அப்படின்னா, அந்த 48 நாள் அந்த குழந்தைக்கு வந்து துரியம் வந்து திறந்திருக்கும். ஓகே. கிரவுன் சக்கரன்னு சொல்லுவாங்க இல்லையா, சகஸ்ரஹாரம்னு சொல்லுவாங்க அதை வடமொழியில. ஓகேங்களா? அது வந்து நம்ம தமிழ்ல துரியம்னு சொல்லுவோம். அந்த துரியம் வந்து திறந்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு இதுக்கு முன்னாடி எடுத்த பர்த், ஓகேங்களா, இப்ப வாழ போற லைஃப் எல்லாமே ஒரு சீன் மாதிரி போயிட்டு இருக்கும். நம்ம சயின்டிபிக்லாம் ஒன்றும் அதை உண்மையா பொய்யா நம்ம நிரூபிக்க முடியாது, அந்த ஸ்டடி எல்லாம் இன்னும் நடக்கல. அதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பிறந்த குழந்தை வந்து சில நேரம் காரணமே இல்லாம சிரிக்கும், காரணமே இல்லாம அழுவும், பூச்சி எல்லாம் எதுவும் கடிச்சிருக்காது, யாரும் வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க, சும்மா முழிச்சிருக்கும், அது பாட்டு கிளம்பிட்டு இருக்கும். அந்த குழந்தை சும்மா அப்படியே பாயில போட்டிருப்பாங்க, திடீர்னு சிரிச்சிட்டு இருக்கும், அது பாட்டுக்கு யாரையுமே பார்க்காம திடீர்னு அழுதுட்டு இருக்கும். அது என்னன்னா, அது என்ன கணக்குல சொல்லப்படுதுன்னா, அந்த ஒரு 48 நாள் வரைக்கும் அதுக்கு வந்து அந்த ஃபோர்ஹெட், அந்த சக்கரா வந்து ஓப்பன்ல இருக்கும், அந்த கிளாண்ட் வந்து ஓப்பன்ல இருக்கு. அது வந்து பார்த்துட்டு இருக்கான். என்ன பார்த்துட்டுனா, இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் விஷயம்லாம் கடந்து இந்த பர்த் நம்ம எடுத்திருக்கோம், இந்த பர்த்ல நம்ம வந்து என்னென்ன அதுக்கான அந்த விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணணும்ல, என்னென்னலாம் ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்ற விஷயம் இருக்கு, அதெல்லாம் வந்து இந்த சீன் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. அதுல பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும்ல, அதை பார்த்து தான் அழுகுறது. 48 நாள் கழிச்சு அது வந்து திறந்தே இருந்துச்சு அப்படின்னா, இல்ல லைஃப் லாங் அது திறந்தே இருந்துச்சுன்னா குழந்தை அதை கம்யூனிகேட் பண்ணிடும்ல, அதனால 48 நாள் கழிச்சு க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த இடப்பட்ட டைம்ல
ஜாதகத்தை ஜென்ரேட் பண்றேன்னு ஒருத்தர் உள்ள போறக்கூடாது. அவ்வளவுதான் கான்செப்ட். அதாவது இவங்க சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து இப்படி ஒரு டிசைன்ல இப்படி ஒரு பிறவி ஏற்படுத்தி ஒரு ஆளை பிறக்க வைக்கிறோம். நீ பெரிய வீராதி வீரன் சூராதி சூரன் வந்து அதை நீங்க ஜாதகம் ஜென்ரேட் பண்ணி அதுக்கு நல்லது கெட்டது நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு நீ தலையிடுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். அது சடங்கு தான் அது. அந்த 48 நாளைக்கு வந்து நீங்க ஜாதகம் பார்க்க ஜென்ரேட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க ஜாதகம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதுல வந்து இன்னும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்க கூடாது, 10 வயசு வரைக்கும் நீங்க ஜாதகம் எழுதக்கூடாது, அந்த மாதிரி பல ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு 48 நாள் முடிஞ்சு போச்சுப்பா, இல்ல ஒரு 3 மாசம் முடிஞ்சிருச்சு, அந்த குழந்தைக்கு இப்ப நீங்க ஜாதகம் ஜென்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட அந்த 3 மாச குழந்தைக்கான இது கொடுத்து டைம், பிறந்த தேதி நேரம் எல்லாம் கொடுத்து நீங்க ஜாதகம் எழுத சொல்றீங்க. அப்படி ஜாதகம் ஒரு ஜோதிடர் எழுதுறாருன்னா அப்ப கண்டிப்பா ஒரு தசா புத்தி எழுதணும். பிறக்கும் போது என்ன தசை, அதை தொடர்ந்து என்னென்ன தசைன்னு எழுதணும். எழுதுனா சும்மா கிடையாது. இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, என்னென்ன ஜென்ரல் பொது பலன் எல்லாம் என்ன எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இப்படி பொது பலன் அந்த ஜோதிடர் எழுதிட்டே வரான்னு வச்சுக்கோங்க. கல்வி இப்படி இருக்கு, திருமணம் இப்படி இருக்கு, இந்த மாதிரி இந்த டைம்ல இதெல்லாம் நடக்கும், சும்மா ஜென்ரலா அவர் எழுதுறாரு, ரொம்ப டீட்டெயிலா எழுதுறாரு, சும்மா ஜென்ரலா அவர் எழுதுறாரு, அனுமானிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒருவேளை அந்த குழந்தை அசம்பாவிதமாக ஒரு 6 வயசுலயோ 7 வயசுலயோ 8 வயசுலயோ தவறிடுச்சுன்னு வச்சுங்க, பெத்தவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே ஜோதிடர்கிட்ட போயிட்டு, ஏன்பா என்னப்பா 50 வயசு 60 வயசு வரைக்கும் தசாபதி எழுதிட்டு போயிருக்கீங்க, திருமண வாழ்க்கை ஆஹா ஓகன்னு எழுதிருக்கீங்க, குழந்தை இறந்தே போச்சு, கேட்பாங்களா இல்லையா? மாட்டிக்குவோன்ற பயத்தினாலதான் குழந்தை 10 வயசு வரைக்கும் ஜாதகம் எழுதுறது கிடையாது. நிறைய ஜோதிடர்கள் பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், சரி பிறந்த உடனே நீங்க பார்க்கல, ஓகே, அட்லீஸ்ட் 1 வயசு குழந்தைக்கு பார்க்கலாம்ல. நம்ம வடிவேல் சொல்லுவார்ல, சொல்லு நீதான் தைரியமான சொல்லு, அந்த மாதிரி நீங்க 1 வயசு 2 வயசு குழந்தைக்கு பார்க்கலாம்ல, ஜாதகம் பார்க்கலாம்ல. பார்க்க மாட்டாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்கன்னா, அது ஒரு சர்டன் ஸ்டேஜை கடக்கிற வரைக்கும் அவங்க ஜாதகம் எழுதவும் மாட்டாங்க, ஜாதகம் பார்க்கவும் மாட்டாங்க. கடந்ததுக்கு அப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டலாம்ல. இப்போ எனக்கு 20 வயசு 30 வயசு ஆயிடுச்சு சார், என் லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு நானே சொல்லிடுவேன். சொன்னதுக்கு அப்புறமா அதை பேஸ் பண்ணி அடுத்த டிகேட் எப்படி இருக்கும்னு அவரா இஷ்டத்துக்கு அசியூம் பண்ண முடியும். அதுக்கு என் ஜாதகம் கூட தேவை கிடையாது. சும்மா ஜாதகம் பார்க்குற மாதிரி பார்த்து அவரால் அசியூம் பண்ண முடியும். ஒரு பிறந்த குழந்தையோட ஜாதகத்தை வச்சு நீங்க எப்படி அசியூம் பண்ணுவீங்க? இப்போ பிறந்த குழந்தை ஜாதகத்தை வச்சு நீங்க அசம்ஷன் பண்ணணும்னா அப்பா அம்மாவோட லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியணும், அப்பா அம்மாவோட நிலை எப்படி இருக்குன்னு தெரியணும். அது தெரியலப்பா, அன்னோன் ஒரு குழந்தையோட ஜாதகம் கொடுத்தோம், எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க, எப்படி அசியூம் பண்ணுவீங்க? ஸோ அந்த மால் பிராக்டிஸை வந்து மக்கள் கண்டுபிடிச்சிட கூடாது அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அந்த 10 வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்கக்கூடாது, 8 வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்கக்கூடாது, 6 வயசு வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாதுன்னு சொல்ற கான்செப்ட்லாம் இதுதான். இன்னொரு கேள்வி என்ன சார், இந்த 7 வயசுன்னு சொன்னீங்க சார், இந்த 7 வயசு கணக்கு அது எதுக்கு சார் இந்த 7 வயசு? இல்ல, அது வந்து என்னன்னா, அந்த பீனியல் கிளாண்டினுடைய வளர்ச்சி ஒரு குழந்தைக்கு, அந்த பான்ஸ் கிளாண்ட் அல்லது பீனியல் கிளாண்ட் சொல்றாங்க இல்லையா, அதனுடைய வளர்ச்சி கரெக்டா 7 வயசோட உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. பிரெயினுடைய வளர்ச்சி வேற, பீனியல் கிளாண்டுடைய வளர்ச்சி 7 வயசோட கம்ப்ளீட் ஆகுது. இதுவும் கூட்டுதான், ஓகேங்களா? இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன் சம்பந்தப்பட்ட ஒப்பீனியன்லாம் பெருசா கிடையாது. அது ஒரு கூற்று தான். அந்த அந்த நெற்றிக்கன்ற அந்த சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த ஆக்னேயம் அப்படின்ற அந்த சக்கரம் வந்து டெவலப் ஆகுறது வந்து கரெக்டா 7 வயசு வரைக்கும். 7 வயசுக்கு அப்புறம் அது கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபார்ம் ஆயிடும். அதுக்குள்ள நீங்க பேரை மாத்திடுவோம். ஓகே சார், நிறைய தகவல், தெரியாத தகவல் நிறைய சொன்னீங்க சார். மேலும் நம்ம இன்னொரு வீடியோல பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. நன்றி.